பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பினிய இஸ்லாமிய இதயங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 14/9/2016 புதன்கிழமை வியாழன் இரவு காத்தான்குடி 5 பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலில் புனித காதிரியா ராத்திப் மஜ்லிஸ் நடைபெற்றது. இப்புனித காதிரியா ராத்திப் மஜ்லிஸ் ஆரம்ப நிகழ்வில் அகில இலங்கை சூபிச ஜமயத்துல் உலமாவின் தலைவரும் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா நம்பிக்கை பொறுப்பின் தலைவரும் பல்லாயிரம் முரீதீன்களின் ஆன்மீக வழிகாட்டியுமான அஷேகு ஞானபிதா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துல் ரவுஃப் மிஸ்பாஹி பஹகி அவர்கள் சுமார் 1000க்கும் அதிகமான தங்களின் முரீதீன்கள் முரிதாத்துகள் மத்தியில் 1 மணி நேரம் உரை நிகழ்த்தினார்கள். நவீன முறையில் நவீன வசதிகளுடன் முரீதீன்கள் முஹிப்பீன்களின் நிதியுதவியுடன் கட்டியெழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கும் பத்ரியா ஜும்மா பள்ளிவாயில் தொடர்பாக பேசிய மிஸ்பாஹி அவர்கள் 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் இப்பள்ளி வாயிலை பூர்ணப்படுத்த வேண்டும் என்றும் அதற்காக முரீதீன்கள் முஹிப்பீன்கள் அனைவரும் தமது பணச் செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் அள்ளி இறைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் அவர்கள் கூறுகையில், இலங்கையில் வஹாபிச வழிகேடு காட்டுத் தீ போல் பரவி வரும் இக்காலகட்டத்தில் சுன்னத் வல் ஜமாத் கொள்கையினதும் தரீக்காவினதும் வஹதத்துல் வுஜூத் இறை ஞானத்தினதும் சூபிச தத்துவத்தினதும் தளமாக விளங்கும் பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலின் புதிய கட்டிடம் அதிவிரைவில் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்கள். அவர்களின் உருக்கமான மேற்கண்ட உரையை அடுத்து வியாழனும் வெள்ளியும் ஆகிய 2 தினங்கள், அதாவது கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் அவர்களின் முரீதீன்களில் ஆண்கள் பெண்கள் என பலர் தம்மாலான நிதியுதவிகளையும் பொருளுதவிகளையும் செய்துள்ளார்கள், தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் 48 மணித்தியாலங்களில் வியாழனும் வெள்ளியும் செய்த நிதியுதவிகளையும் பொருளுதவிகளையும் இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். நகை என்றாலே இயல்பாகவே ஈர்க்கப்படுகின்ற பெண்கள் தங்கள் கழுத்துகளையும் கரங்களையும் காதுகளையும் அலங்கரித்த அநேக ஆபரணங்களை பள்ளிவாயல் கட்டுவதற்கு கலற்றி கொடுத்திருக்கும் நிகழ்வானது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்து சஹாபா பெண்மணிகளை நினைவுறுத்தி உள்ளத்தை உருகச் செய்கின்ற ஓர் உன்னதமான அம்சமாகும். எமது ஆன்மீக வழிகாட்டியும் தலைவருமான மிஸ்பாஹி நாயகம் அவர்களின் சூபிச வழிகாட்டலின் பின்னான உணர்ச்சி பூர்வமான சரித்திர நிகழ்வு இது. தனக்கு விருப்பமான ஒன்றை அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்யும் ஆன்மீக பரிபக்குவம், பரந்த மனப்பாங்கு, தூரநோக்கு, தலைமைத்துவ புரிந்துணர்வு, மறுமை மீது பற்றுறுதி கொண்ட இதயங்களின் பெருமிதமிக்க ஈமானிய செயற்பாடுகள் இவை. அந்த வகையில் 18/9/2016 வந்து சேர்ந்த நகைகளும் நிதிகளும் இவை. அல்ஹம்துலில்லாஹ். அண்மையில் எமை விட்டும் கடந்து சென்ற தியாக திருநாட்களை அடுத்து முரீதீன்களும் முஹிப்பீன்களும் செய்த நிதி பொருள் தியாகங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மேலான சுவர்க்கத்தை வழங்குவானாக. உள்ளூர் வெளியூர்களில் வாழும் அவுலியாக்களின் முஹிப்பீன்களே, சுன்னத் வல் ஜமாத் கொள்கை வழி வாழும் சகோதரர்களே, இறை ஞானத்தை போதிக்கும் தரிக்கா வழியில் வாழும் சகோதர சகோதரிகளே, உங்களால் முடியுமான நிதியுதவி பொருளுதவிகளை அகில இலங்கை இஸ்லாமிய மெய்ஞான பேரவை அலுவலகத்தில் நேரில் கையளித்து அல்லது பின்வரும் முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். செயலாளர் பத்ரியா ஜும்மா பள்ளி வாயில்
காத்தான்குடி 5. பணம் அனுப்ப வேண்டிய முகவரி